la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவின் தங்க மகன் அஜித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அஜித்தை பற்றி எப்போவுமே நமக்கு வந்து பெரிய அன்பு உண்டு. அதுவும் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பிரமாதமாக பண்ணி சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த மகிழ்ச்சியை நம்ம பார்த்தோம். அப்படியே கட்டி பிடிச்சி அவர் படம் 100 நாள் ஓடிஇருந்தால் கூட அவ்வளோ மகிழ்ச்சி அவர் இதுக்கு முன்னாடி அடைஞ்சிருப்பாரான்னு நமக்கு தெரியாது. பட் இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுதே அடடா இவருடைய வாழ்நாள் கனவு வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டார். இத்தனை நாள் கழித்து அந்த பேட்டி எப்படி ஒரு பேட்டி ஒரு கொடுத்தாரு இல்லைங்க, அவருக்கு தேவைப்படும் போது மீடியாக்களை சந்திப்பதுங்கிறது. ஆனால் ரசிகர்கள் சண்டை போடாதீங்கன்றதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணாங்க சார் இந்த வாட்டி பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தை அது கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் வந்து அரங்கேறாமல் இருந்திருக்குங்கிறது தான் நம்முடைய பார்வை. அஜித்தோட இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு லோகோ வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி உதயநிதி வந்து பேசியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு துணை முதல்வர், அவருடைய அரசாங்கம் அந்த லோகோ அங்கே பயன்படுத்துவதுங்கிறது அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ப்ரைடாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து அஜித் நினச்சாருன்னா இன்றைக்கி அவருக்கு இருக்கிற அந்த புகழுக்கும் அந்தஸ்துக்கும் தமிழ்நாடு அரசினுடைய தேவையே அவருக்கு இல்லை. வாழ்த்து மழையை பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் வாழ்த்து சொல்லிட்டாங்க. 90% வாழ்த்து வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு வாழ்த்து தான் வரணுன்றது தான் எல்லாரும் கேள்வியாக இருக்குது. விஜய் ஏன் வாழ்த்து சொல்லலை? Outgoing Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். இந்தியாவின் தங்க மகன் அஜித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அஜித்தை பற்றி எப்போவுமே நமக்கு வந்து பெரிய அன்பு உண்டு. அதுவும் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பிரமாதமாக பண்ணி சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த மகிழ்ச்சியை நம்ம பார்த்தோம். அப்படியே கட்டி பிடிச்சி அவர் படம் 100 நாள் ஓடிஇருந்தால் கூட அவ்வளோ மகிழ்ச்சி அவர் இதுக்கு முன்னாடி அடைஞ்சிருப்பாரான்னு நமக்கு தெரியாது. பட் இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுதே அடடா இவருடைய வாழ்நாள் கனவு வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டார். 3வது இடத்துல இருக்கார். இன்னும் முதலிடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். அதனால் வந்து ரொம்ப மகிழ்வான ஒரு தருணம் தான். இன்னொன்று வந்து அவர் இந்த ரேஸை எப்படியெல்லாம் நேசித்தாருங்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அவர்கிட்ட. ஸோ அப்படிப்பட்டவர் இத்தனை வருட தாமதம். அது வந்து அந்த முயற்சியில் இன்னும் அவர் தீவிரமாக இருந்தால் ஏற்கனவே இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கலாம். பட் கால சூழல் சந்தர்ப்பம் தள்ளி போய் இன்றைக்கி தான் அது நிறைவேறியிருக்கு. இப்போவாவது நிறைவேறிச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு எப்போவுமே. ஓகே, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அஜித்தை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ரேஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது சினிமாவை தாண்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் சினிமாவை வந்து அதுக்கு போகக்கூடிய ஒரு பயணத்துக்கு ஒரு செலவுக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிக்காருல்ல, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சினிமாவை வந்து சும்மா செலவுக்கு வச்சுக்கிட்ட மாதிரிலாம் அவர் வச்சுக்கல. அவருடைய இப்போ பார்க்கும் பொழுது நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே சம்பாரித்து நம்ம அங்கே சாதிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சினிமாவையே கேட்டேன். ஆமாம், செலவுங்கிறத தாண்டி இதுலேயும் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக அவர் பண்ணியிருக்காருல்ல. இப்போ அவர் ஃபைட் பண்ண வேண்டியதை வந்து யாரையோ ஒருத்தரை விட்டு ஃபைட் பண்ண சொல்கிறதோ அல்லது எல்லா விஷயங்களையுமே அவர் பார்த்து பாருங்கள் ஒரு லாங் ஷாட்டில் வச்சு எடுத்துங்க அப்படின்லாம் சொல்லாமல் எல்லாத்துலேயுமே அவர் ரிஸ்க் எடுக்கிறாருல்ல. இப்போ சினிமாவை வந்து ஒரு செகண்ட் ஹேண்டாக அவர் வைக்கல. இங்கேருந்து சம்பாதித்து அங்கே போகணும்னு நினச்சாரு. சினிமாவையும் கேமையும் ஒப்பிடும் பொழுது அவருக்கு ஒருபடி அது ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து அதுக்காக இதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி லேசாலாம் அவர் நினைக்கல. இதற்கான எஃபர்ட்ஸையும் அவர் போட்டிருக்காரு, அதற்கான எஃபர்ட்ஸையும் போட்டுட்ருக்காரு, அவ்வளோதான். ஓகே, ஒரு கட்டத்தில் துபாய் மாதிரியே தெரியல, தமிழ்நாடு மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஏகே சவுண்ட் வந்துட்டேன்னு சொன்னாங்க. இந்த ரசிகர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அவரே சொல்கிறாரு, நேரத்தை வீணாக்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல கேட்க மாட்டேன்னு போய் அங்கே உட்காந்து இந்த கூட்டத்தை தான் நம்ம வந்து விமர்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை எனக்கு கார் ரேஸ் ரொம்ப பிடிக்குங்க, எங்கே ரேஸ் நடந்தாலும் நான் போயிடுவேங்கிற அந்த கூட்டத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் போனதே அஜித்துக்காக தான் அப்படின்னு சொல்கிற கூட்டம் இருக்குல்ல, அதன் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. அப்படி போய் நீங்கள் அதை அங்கே அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அஜித்தால் வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தன் போயிருக்கான கேளுங்க, போக மாட்டான்.
ஏன்னா அவனுக்கு வந்து அதை விட நிறையா வேலை இருக்கும். இந்த வெட்டி கூட்டம் ஒன்று இருக்குல்ல, அஜித் சொன்ன மாதிரி அந்த கூட்டம் தான் அங்கே போகும். இதை வந்து நீங்கள் இப்போ நான் பார்த்து சந்தோஷப்படலையா? இப்போ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு தானே இருக்குது, அந்த வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பார்த்து சந்தோஷப்பாடு அதுமாரி உட்காந்து பட வேண்டியது. இங்கேருந்து வேலை மெனக்கட்டு போய் ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே தங்கி இந்த கூட்டத்தை தான் நம்ம இருக்கிறோம். சரி, தாண்டி அஜித்தை பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 நாள் ஓடின படத்தை கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்தது கிடையாது. அவர் அங்கே குதிச்சு விளையாண்டது, அந்த கொடியேற்றெல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருஷமாக மனுஷன் இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் துள்ளி குதிச்ச விஷயங்கள் எல்லாமே? இல்லை, உண்மைதாங்க. நிஜமாவே வந்து இப்போ நம்மளும் அந்த மாதிரி வந்து மொமெண்ட்ஸ் எல்லாம் கடந்து வந்திருப்போம். நமக்கு ஏதோ ஒன்று ஒரு லட்சியம் ஒன்று இருந்திருக்கும். அந்த லட்சியத்தை அடையும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சி வந்து அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு ஆரவாரமாக தான் இருக்கும். அதை தான் அஜித் பண்ணியிருக்காரு. அதை வந்து நிஜமாகவே அந்த மகிழ்வில் நாம் பங்கெடுத்துக்கணும். அதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு. ஆனால் அவரை பற்றி தொடர்ந்து எனக்குள்ளே இருக்கிற கேள்வி என்னென்னா, இதே ஒரு எண்ணம் தானே ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறோம். இப்போ ஒரு படத்தை எடுக்கிறாரு, அவருக்கு என்னென்ன கனவுகளோடு வந்திருப்பார், ஒரு டைரக்டர் என்னென்ன கனவுகளோட இங்கே வந்திருப்பார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை வாழ்க்கை. அவன் போய் கார் கதவை தொடச்சி ஷூவை தொடச்சி அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டரில். இன்றைக்கி வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாம். துணி துவைச்சி அவ்வளவு அசிங்கப்பட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு மெல்ல 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 வளர்ந்து அஜித்தை வச்சு ஒரு படம் ஒன்று எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்காக நான் ஒரு தளத்தில் ஒரு பதிவு போட மாட்டேன், அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன், அதை ஒரு படமாகவே மதிக்க மாட்டேன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அவன் மனசு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, கொண்டாடுறீங்கள, இந்த கொண்டாட்டத்தை அவனும் அனுபவிக்கணும்னு நீங்கள் நினச்சாதானே மனுஷன். அதை நீங்கள் செய்யலையேங்கிற வருத்தம் எனக்கு தொடர்ந்து உண்டு. அவர் இந்த ஏரியாவுக்கு வந்து இதை செய்கிற வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை வந்து நான் அஜித்தை ஒரு பக்கம் நம்ம பாராட்டுறோம் கொண்டாடுறோங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் என்னைக்கு ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் நிற்கிறாரோ அது வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, இத்தனை நாள் கழிச்சு அந்த பேட்டி எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பேட்டி ஒரு கொடுத்தாரு இல்லையா? இல்லைங்க, அவருக்கு தேவைப்படும் போது மீடியாக்களை சந்திப்பதுங்கிறது இதுதான். நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறோம், ஒரு படத்துக்காக நீங்கள் சந்திக்க மாட்டீங்க, என் படத்தை பற்றி என்ன வேணாலும் எழுது, எதை வேணாலும் பண்ணிக்க, அது தயாரிப்பாளர் பாடு டைரக்டர் பாடு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு நினச்சி ஒதுங்குறீங்கள. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தேவைங்கும் பொழுது அங்கே பேசுகிறீங்கள. இதே மீடியாவை நீங்கள் புறக்கணிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒருத்தர் பேசுகிறாரு அல்லது 2 பேர் பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட்டே கிடையாது. அது யாரோ ஒருத்தர் வந்து மைக்கை நீட்டிட்டார் அப்படின்னா கூட ஏர்போர்ட்டில் மைக்கை நீட்டும் போது பேசுகிறீங்களா? நீங்கள் இல்லைல்ல. அப்போ அங்கே மட்டும் ஏன் பேசுகிறீங்க? அங்கே நீங்கள் ரேஸ்குள்ளே வந்திருக்கிறீங்க, உங்களை பற்றி ஒரு பப்ளிசிட்டி உங்களுக்கு தேவைப்படுது. இதே அஜித் வந்து இங்கே அவரை பற்றி வந்த பேட்டிகளை லேமினேட் பண்ணி வீட்டில் மாட்டினவர் தான். புரியுதா உங்களுக்கு? அவர் பேட்டிகளை வீட்டில் மாட்டி வச்சுருந்தவர் தானே. அப்போ அன்றைக்கி பிடிச்சிருந்தது இல்லை, வளரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை, வளர்ந்த பிறகும் பிடிச்சிருந்தது இல்லை. ஒரு கட்டத்தில் வேணான்னு முடிவு எடுத்துட்டு உங்கள் படத்தையே அனாதையாக்கிட்டு ஓடுறீங்களா? ஓகே, அதே மாதிரி இங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ பேசுவீங்க, இன்னும் 2 ரேஸில் பேசுவீங்க, இன்னும் 2 ரேஸில் பேசுவீங்க. அங்கே ஒரு உச்சத்தை தொடும் பொழுது இங்கே என்ன நடந்ததோ அதுதான் அங்கே நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது எனக்கு தேவைப்படும் போது நான் ஒருத்தன் முதுகில் ஏறிப்பேன், தேவைப்படாத போது அவனை எட்டி வச்சுட்டு போவாங்கிறது தானே இதுக்கு பின்னால் இருக்கிறது. அதைத்தான் நம்ம இருக்கிறோம், அதைத்தான் தொடர்ந்து சொல்கிறோம். மற்றபடி அஜித் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ரசிகனுக்கும் அஜித்துங்கிறவர் ஒரு முன்மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு சாதாரண வாழ்க்கையை துவங்குறாரு, கஷ்டப்பட்டு போராடுறாரு. அவர் ஆரம்ப காலத்தில் படாத அவமானங்களே கிடையாது. பல இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது அவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கிறார். இப்போ இயக்குனர் விசி குகநாதன் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்னுடைய படத்தோட கிளைமாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் நான் மணிரத்னம் படத்துக்கு போகணும்னு நிற்கிறான். அவன் அவ்வளோ கோவம் வந்து கண்ணாமுன்னு திட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர் போகணுன்னு முடிவு எடுத்தது அது சரியாக தவறாங்கிறத விட்டுருங்க. ஒரு டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கண்ணாமுன்னு திட்டுறாருல, எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அது பெரிய அவமானம் தானே, அதையெல்லாம் தாண்டி வந்தவர் தானே. அப்போது அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்து நான் நினச்சதை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு ரசிகனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இல்லையா? கண்டிப்பாக. அதை அஜித் செஞ்சுருக்காரு. அந்த வகையில் நமக்கு வந்து அவர் மீது பெரிய மரியாதை உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று மாதிரி நினைங்கிறேன். சினிமாவை கீழையும் கேமை மேலேயும் நினைக்காதீங்க, எல்லாம் ஒன்று. அங்கே நீங்கள் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, நீங்கள் அங்கே எப்படி செலவு பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆள் செலவு பண்ணுறாரு, உயிரை கொடுத்து செலவு பண்ணுறாரு. அவர் தோட்டத்தை விற்றாரா வீட்டை விற்றாரா தெரியாது, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து நிற்கிறாரு. ஒரு வாரத்தை அந்த தளத்தில்
நீங்கள் போடுங்களா, உங்கள் சுரேஷ் விட்டு போட சொல்லுங்களேன். ஓகே, ஏதோ ஒன்று அந்த படம் குறித்த ஒரு கருத்து, ஒரு சின்ன வீடியோ, ஒரு ஃபோனில் இப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர், ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். லட்சக்கணக்கான உங்கள் ரசிகர்கள் அந்த ஒரு குரலை கேட்க தானே தவம் கிடக்கேன். அடடா அவரே சொல்லிட்டாருன்னு போய் முண்டி அடிச்சுட்டு நிற்பான்ல, அவர் சொல்லலைனாலும் நிற்கிறான், அது வேற, அது ஒரு வேலையை செய்யும்ல, அதை செய்யுங்கன்றேன். ஓகே, ஆனால் ரசிகர்கள் சண்டை போடாதீங்கன்றதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சார் இந்த வாட்டி பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தை அது கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அரங்கேறாமல் இருந்திருக்குங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஏன்னா இதே விஜய் ரசிகர்களும் சரி, அஜித் ரசிகர்களும் சரி, இவங்க சண்டை போடும்போது பேசுகிற அந்த வார்த்தை பிரயோகங்கள் இது எல்லாமே அருவருப்பின் உச்சம். இன்றைக்கு வரைக்கும் அவங்க திருந்தின பாடாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அசிங்கமாக திட்டிக்காதீங்க. ஒரு விவாதம் இருக்கலாம் நிச்சயமாக, ஒரு அஜித் ரசிகனுக்கும் விஜய் ரசிகனுக்கும் இடையில் படம் குறித்த விவாதங்கள் விமர்சனங்கள் இருக்கலாம். அதை ஆரோக்கியமாக பண்ணுங்கள். இப்போ அவன் அம்மாவை கூப்பிட்டு திட்டுறது, இவன் ஆத்தாவை கூப்பிட்டு திட்டுறதுங்கிறது எவ்வளோ கேவலம். அதை பண்ணாதீங்கன்னா அது நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நீங்கள் சினிமாவை விட்டு போயிட்டீங்க. விஜய் போயிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறீங்க, அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு தாத்தா சொல்லுவார்ல, டேய் தப்பு பண்ணாதீங்கடா, நீங்கள் எந்த வயசில் சொல்கிறீங்க நீங்கள், அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல இந்த விஷயத்தெல்லாம். அன்னைக்கு அவங்க சண்டையை பயன்படுத்தி தானேங்க அவங்க வளர்ந்தாங்க. இன்றைக்கி அஜித் விஜய்ங்கிறது 2 இமயங்களாக நிற்கிறதுக்கு பெரும் காரணம் அவங்க ரசிகர்கள் போட்ட சண்டை தானே. அதுதானே இவங்களை கொண்டு இங்கே உட்கார வச்சுது. ஓகே, ஸோ அதை இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல. கண்டிப்பாக வாழ்த்து மழையை பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் வாழ்த்து சொல்லிட்டாங்க. 90% வாழ்த்து வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு வாழ்த்து என்ன வரலன்றது தான் எல்லாரும் கேள்வியாக இருக்குது. விஜய் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற கட்டாயமாக ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஃபோன் பண்ணி சொல்கிறதில்ல. இப்போ கமல் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாரா, ரஜினி ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாரா, உதயநிதி பண்ண மாட்டாரா, அவங்கெல்லாம் என்ன அவங்க லைனுக்குள்ளே வரமாட்டாரான்னு அஜித்து கிடையாது இல்லை. அப்போ பொதுவெளியில் சொல்வதுங்கிறது அவருக்கான மரியாதையை பதிவு பண்ணுறது, அது ஒரு வரலாற்று பதிவு. இப்போ நாளைக்கு அஜித்தை பற்றி ஒரு வரலாறு எழுதப்படும் பொழுது அவர் இந்த ரேஸில் இந்த இடத்துக்கு 3வது இடத்துல வந்தார், அப்போது அவரை துணை முதல்வர் பாராட்டினார், தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் கமல் பாராட்டினார், ரஜினி பாராட்டினார்னு அது ஒரு வரலாற்றில் பதிவாகும். அப்போ நீங்கள் நான் தனிப்பட்ட முறையில் பேசிட்டேங்கிறது வேலைக்கு ஆகாது. இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு எப்படி அஜித் வராமல் அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டார், அதனால் போனால் என்ன போட்டி என்னன்னு ஒரு கூட்டம் இங்கே சப்பக்கட்டு கட்டிச்சு பாருங்கள், அது கிடையாது. இப்போ இவங்க அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஒரு வாழ்த்தும் சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவங்க ரசிகர்களுக்கு அது ஒரு ஆசை தானேங்க. அடடா கமல் பாராட்டிட்டார், ரஜினி பாராட்டிட்டார், துணை முதல்வர் பாராட்டிட்டார், இவர் பாராட்டிட்டார், அவர் பாராட்டுன்னு சொல்லும்போது அவர் ரசிகர்களுக்கு அடடா சூப்பர்னு தோணுது இல்லை. இதை பதிவு பண்ணுறது தானே சரியாக இருக்கும். அப்போ அவரும் முக்கியமான ஒரு விஷயத்தை அஜித் பதிவு பண்ணல, இவங்களும் பதிவு பண்ணது நல்லா இருக்குது. அதில் விஜய்ங்கிற ஒரு பெரிய ஆள் பதிவு பண்ணாமல் விட்டது வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். இவர் பதிவு பண்ணியிருக்கணும். நிச்சயமாக விஜய் ஒரு சக தோழன், சக நடிகன், சக எதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. ஓகே, அது ஏன் இன்னும் பண்ணலன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு அஜித் ஜெயித்த தகவலே போகாமல் இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை சார், நீங்கள் நிறைய வாட்டி சொல்லும் போதே சொல்கிறீங்க விஜய் ஒரு விஷயத்தை ஒரு 2 நாள் கழிச்சு தான் ரியாக்டே பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தகவலும் அவருக்கு லேட்டாக போய் சேர்ந்து எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஒருவேளை நாளைக்கு திடீர்னு பொங்கல் அன்னைக்கு நண்பன் அஜித்துக்கு வாழ்த்துக்கள்னு ஏதாவது போடுறாரா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்க. நீங்கள் உடனுக்குடன் உங்கள் விஷயத்தை பதிவு பண்ணணும்ல. கண்டிப்பாக. இன்னொரு பக்கம் அஜித்தோட இந்த இடத்துல தமிழ்நாடு லோகோ வச்சுருந்தார். ஸோ அதை ஹைலைட் பண்ணி உதயநிதி பேசியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு துணை முதல்வர், அவருடைய அரசாங்கம் அந்த லோகோ அங்கே பயன்படுத்துவதுங்கிறது அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ப்ரைடாக தான் இருக்கும். இன்னொன்று அஜித் நினச்சாருன்னா இன்றைக்கி அவருக்கு இருக்கிற அந்த புகழுக்கும் அந்தஸ்துக்கும் தமிழ்நாடு அரசினுடைய தேவையே அவருக்கு இல்லை. அவர் பாட்டை போயிட்டே இருக்கலாம், அவரே சொந்தமாக செலவு பண்ணிட்டு போகலாம். அப்போ இந்த லோகோவை நீங்கள் பயன்படுத்துங்க, ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு அரசு ஸ்பான்சர் பண்ணுது, அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கிறாருல்ல. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அவரும் அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ அஜித்துக்கு உதவுவதன் மூலமாக, அஜித்தினுடைய அன்பை பெறுவதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும் நிச்சயமாக. இப்போ அந்த நேரத்தில் இன்னும் கூட பயங்கரமாக இவங்க நேரில் பார்த்து கூட இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்த 2026 தேர்தலை ஒட்டி அஜித் எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலே லண்டன்லேயே இந்த மாதிரி காரில் சுற்றுறாருன்னு வைங்க, உதயநிதி நேராக போய் கூட ஒரு மாலையை போட்டு வருவார். புரியுதா உங்களுக்கு? அது தேர்தலுக்கு பயன்படும். ஸோ அந்த நேரத்தில் என்னென்ன காமெடி நடக்கும்னு தெரியாது. பட் இன்றைக்கி அந்த லோகோவை பயன்படுத்துவதற்கு
அவர் நன்றி சொல்கிறதுங்கிறது பொருத்தமான ஒன்று தான். ஓகே, இப்போ நீங்கள் இந்த அஜித் விஜய் அந்த சண்டையை பற்றி சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக என்னென்னா ஜேசன் சஞ்சய் வந்து இவர்கிட்ட அஜித் கிட்ட வந்து பேசினார், அதுவும் ஃபோனில் பேசினார். அதுக்கு அஜித் ஒரு பதில் சொன்னார், நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்ன்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. நான் சொன்னது தான் அதான் சார். அதை பற்றின செய்திகள் பார்த்தீங்கன்னா கோர்வையாக அடுத்தடுத்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது விஜய் மேலே கூடிய வெறுப்புனால ஜேசன் விஜய் வந்து இவர்கிட்ட போயிட்டு ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிறது, சுரேஷ் சந்திரா வந்து அவருடைய அடைக்கலத்தில் வச்சுருக்காருங்கிறது, அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது அஜித் வச்சு கூட படம் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த செய்தி பரவிக்கிட்டே இருக்குது. உண்மை என்ன சார்? இல்லை, ஆக்சுவலாக இதில் வந்து 2 குடும்பமுமே நண்பர்கள் தாங்க. ஆக்சுவலாக ஷாலினியும் விஜயினுடைய மனைவி சங்கீதாவும் நல்ல நண்பர்கள், அதே மாதிரி குழந்தைகளும் நல்ல நண்பர்கள். இப்போ ஷாலினி ரெக்கமெண்ட் பண்ணி தான் சுரேஷ் சந்திராவே அங்கே போயிருக்கார். இப்போ சுரேஷ் சந்திராவை ஜேசன் தேர்ந்தெடுக்கல. ஓகே, ஷாலினி வந்து இந்த மாதிரி சங்கீதா பையன் ஒரு படம் பண்ணுறாராம், நீங்கள் வேணால் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு தான் அவர் அங்கே போகிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் லைக்காவில் இவர் போய் உட்காந்துட்டார். இவருக்கான வேலைகளை அவர் வந்து முழுமையாக முடிக்கலை. அப்போ லைக்கா வளமாக இருக்குது. லால் சலாமுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் தம்பி, எப்போனாலும் நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேசன் சொல்கிறாரு, இல்லைங்க நான் இன்னும் ரெடி ஆகலை, நான் ரெடி ஆகிட்டு சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் வந்து ஷூட்டிங் எல்லாமே ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லும்பொழுது இப்படி தாமதமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் சஞ்சய் ரெடி ஆகிட்டார், லைக்கா டவுன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லைக்காவால் எந்திரிக்க முடியாத ஒரு சூழல். லால் சலாமில் அடி, இன்னும் அடுத்தடுத்து படங்களில் அவங்க அடி, இந்தியன் 2ல் பெரிய அடி. இப்போ டோட்டலாக வந்து 2 படங்கள், இந்தியன் 3யும் சரி விடாமுயற்சியும் சரி, அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் நான் ரெடியாக இருக்கேன் சார்ன்றாரு. அவங்களால முடியல. ஓகே, அப்போ அவரு எவ்வளோ நாளைக்கு சும்மா உட்காந்துருக்க முடியும் ஒரு இடத்துல? அப்போ சரி ரைட்டு, நம்ம சுரேஷ் சந்திரா சார்கிட்ட ஒரு ஐடியாவாக கேட்போம் அப்படின்னு இவர் ஃபோன் பண்ணி பேசும்போது அஜித் அங்கே இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, யாருன்னு கேட்கும்போது இது மாதிரி நடந்திருக்கு. ஏற்கனவே விஜய் ஒரு முறை வந்து சிறுத்தை சிவாட்ட பேசும்பொழுது இவர் வந்து தளபதின்னு பேசியிருந்திருக்கிறாரு. என்ன தளபதியாக கொடுங்க அப்படின்ட்டு இவர் வாங்கி பேசியிருக்காரு விஜய்கிட்ட. இது ஏற்கனவே நடந்து. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் பேசும்போது யாருன்னு இந்த மாதிரி விஜய் சார் பையன் பேசுகிறார், கொடுன்னு வாங்கி பேசும்போது அவர் தகவலை சொல்கிறார். இந்த மாதிரி சார் எப்போ படம் பண்ண போகிறீங்கும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது சார், இங்கே அதான் பார்த்துட்ருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஐடியாவுக்காக தான் சுரேஷ் அங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இங்கேருந்து வெளியில் கிளம்பிடவான்னு கேட்கும்பொழுது அப்போ அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நீ சொல்லு, நானே வந்து தயாரிப்பாளர் சொல்கிறோம் உனக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ கதைகள் நடந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னென்னா விஜய் வந்து தொழிலில் காம்படிட்டர், அவ்வளோதான். அவங்க 2 பேரும் நேரடி சண்டையாளர்கள்லாம் கிடையாது, ஒரு பெரிய எதிரியெல்லாம் கிடையாது விஜய். அதே மாதிரி விஜய்க்கு அஜித்தும் ஒரு பெரிய எதிரியெல்லாம் கிடையாது. படத்தில் அவங்க வந்து ஒரு காம்படிட்டராக இருக்காங்க. ஸோ அதனுடைய மோதல் அதில் அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டாங்க, படத்தை ஓட வச்சுக்கிட்டாங்க. 2 பேருக்குமே அது பயனுள்ள விஷயமா இருந்துச்சு. இந்த எதிரிங்கிற விஷயம் வந்து பயனுள்ளதாக மாறிச்சு. மற்றபடி வந்து ஒரு பெரிய அவரை எதிரியாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவசியம் இல்லைங்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லு தம்பி, நிச்சயமாக நம்ம உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன்னு இருக்காரு. ஸோ இதுதான் அதில் அந்த விஷயம். ஓகே, ஒரு மீம் கம்பேரிசனாக பார்த்தோம் சார். இப்போ வந்து அஜித் வந்து வெற்றி அடைத்ததுக்கு அப்புறமா ஷாலினி வந்து அவங்கள பார்த்துக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்பமாக ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் கட்சி ஆரம்பித்தார் விஜய். பட் அவங்க சொந்த குடும்பமே பெருசாக ஒரு வாழ்த்துக்களோ எதுவோ சொல்லலை. ஒருவேளை 2026 ஒரு வெற்றி அடைஞ்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அப்போ இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு மீம் கம்பேரிசனை வந்து போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது மீமாக பார்க்குறத தாண்டி நிஜமாக அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க ஒரு இதுக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்லலை, ஒரு ஃபாலோ பண்ணல விஜய் அப்படிங்கிற விஷயம்லாம் பெருசாக பேசினாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே போய் ரொம்ப தோண்டி துருவி பேச முடியாது. அது ஒரு குடும்பமாக போன பிறகு நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது வந்து அது நாளைக்கே சரியாகலாம். அதெல்லாம் ஒன்றும் நீரடித்து நீர் விலக போகிறதில்ல. ஸோ அதனால் அது வந்து தெரியாது. பட் அப்படி ஒரு சூழல் நாளைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரும்பொழுது நிச்சயமாக அவங்க வந்து முன்னாடி நிற்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போவே எந்த முடிவுக்கும் வர முடியாதுல்ல. ஓகே, நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க. அதாவது விஜய் பிரபாகரனுக்கு இதே மாதிரி ஒரு வெற்றி வரும்போது அதை பற்றி சிலாகிச்சு பேசுகிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. பட் ஆனால் அஜித்துக்குன்னு இத்தனை பேர் வரீங்களே அப்படின்றது எப்படி தோணுச்சு இந்த கேள்வி உங்களுக்கு? இல்லை, இதுதாங்க இங்கே இருக்கிற பெரிய காமெடியை. இப்போ பொதுவாகவே இப்போ எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. கண்ணதாசன் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஒரு தடவை ஒரு கவியரங்கத்துக்கு போனார். அவரோடு சேர்ந்து மாணவர்களும் பங்கு பெறுகிற மாதிரி ஒரு கவியரங்கம். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பையனை பார்த்து, தம்பி என்ன கவிதை எழுதியிருக்க அப்படின்னா, ஐயா இது மாதிரி அதை என்கிட்ட கொடுண்டார். இவர் ஒன்று எழுதி வச்சுருந்தார்ல, இது அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாரான். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு.
அந்த பையன் படிக்க எல்லாம் அப்படியே உட்காந்து அமைதியாக கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே கண்ணதாசன் அந்த பையனுடைய கவிதையை படிக்க ஆரம்பிக்கிறார். வரி கைத்தட்டலாம். என்ன பேசுறது கண்ணதாசன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கண்ணதாசன் சொன்னாராம், அந்த பையன் படித்தார்ல அதுதான் என்னோட கவிதை, எல்லாம் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் அவருடைய கவிதையை நான் படிக்கும்போது கைத்தட்டிருக்கீங்க. அப்போ கவிதைக்காக கைத்தட்டினீங்களா ஆளுக்காக கைத்தட்டினீங்களா? அதுதான் இங்கே நடக்குது. இப்போ விஜய் பிரபாகரனுங்கிறவங்க இவங்க பார்வையில் ஒன்றும் பெரிய பையன்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய மனுஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஏதோ பிவி சிந்துன்னு ஒரு பொண்ணை வந்து ஸ்பான்சர் பண்ணார், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவருக்கு வாழ்த்து சொல்வதன் மூலம் நமக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ அமைதியாக விட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமலாம் அது இருக்குது. பத்திரிகைகளில் செய்தி வருது, அவர் வந்து கூட போகிறாரு, அதெல்லாம் காணொலிகளாக வருது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஜெயிக்கும் போது அமைதியாக இருக்காங்க அவங்க. ஆனால் அஜித் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த ரேஸில் அஜித் கார் ஓட்டவே இல்லை, அவர் விலகிட்டார். முத நாள் ஓட்டியிருக்காரு, ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. அவரே வந்து இல்லை நீங்கள் மற்றவர்கள் ஓட்டட்டும்னு ஒதுங்கி கேலரியில் உட்காந்துட்டார். மற்றவங்க தான் ஓட்டியிருக்காங்க அந்த ரேஸில், இவர் ஸ்பான்சர் தான். இப்போ அங்கே ஜெயித்தோடனே மொத்தமும் உடையாண்டாங்க. உடையாந்து அஜித்துன்னு கொண்டாடுறது பாராட்டுங்க, தப்பு இல்லை, அவ்வளோ பெரிய எஃபர்ட்ஸ் அவர் எடுத்திருக்காரு. அவரை பாராட்டுற அதே வாய் ஏன் இவரை பாராட்ட மறந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. அப்போ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டே இருக்குது இந்த கூட்டம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு இடத்துக்கு நன்றி. நன்றி நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.